இப்ப பிஜேபி அநியாயம் பண்ணிருச்சு வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு எந்த ரோலும் கிடையாது, அதாவது லீகலா டெக்னிக்கலா வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையம் பிஜேபி சாதமா செயல்பட்டுருச்சு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஏஜென்சி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. நீதிமன்றம் 2 சீட்லயாவது நின்னா தாங்க கொடுக்க முடியும். விதியை காட்டுறாங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தோட விதியை எடுத்து காட்டுறாங்க. சார் ஒரு சீட்ல போட்டிட்டா நீங்க கேட்க முடியாது. 2010லயே உங்களுக்கு அங்கீகாரம் போயிருச்சு. 2006ல கடைசி அஞ்சயத்தோட உங்களுக்கு அங்கீகாரம் முடிஞ்சது. 10ஓட உங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க 14 வருஷமா அங்கீகாரம் பெறாத கட்சி. திரு சீமான் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி, கொடுத்திருக்கலாம், ஒன்றும் பெரிய பஞ்சாயத்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழருடைய பழைய சின்னமா கரும்பு விவசாய சின்னத்தை வச்சுட்டு நீங்க கர்நாடகா போட்டி கட்சி எங்க இருக்கு? அந்த கட்சியோட பேருங்க. இன்னைக்கு தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு வச்சு நம்ம பேசும்போது எத்தனை இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும்? அவங்கள அந்த கட்சி பேர் என்ன, அந்த கட்சிக்கு எத்தனை கேண்டிடேட்? தேர்தல் ஆணையம் பெருந்தன்மை காட்டலாம்னு சொன்னேன். விதியை மாத்திரம் நான் எப்படி சொல்ல முடியும்? விதியை மாத்திரம் நீதிமன்றம் சொல்ல முடியும். அப்ப திரு துரை வைக்கோவர்களுக்கு கொடுக்கப்படாததும் திரு சீமானுக்கு கொடுக்கப்படாதும் விதிப்படி சட்டப்படி நடந்த விஷயம். அதே விதிப்படி திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கொடுக்கப்படல. ஓகே, தமிழ்நாட்டுல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துருவோம், ரைட்டா? 100% எடுத்துருவோம். என்ன செய்ய போறீங்க? இடஒதுக்கீடு 100% ஆக்கிடுவீங்களா? ஆளுக்கு எவ்வளவு சொல்லுவீங்களா? சரி, ஆக்கிட்டோம். 15 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் மாறும், சரிங்களா? 3% இருந்த ஒருத்தர் 4% போறாங்க, 7% இருந்த ஒருத்தர் 6% போறாங்க. என்ன செய்ய? இடஒதுக்கீடு திரும்ப மாத்தீங்களா? அப்படி கை வைக்க முடியுமா? அப்போ அவங்க சொல்ற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அந்த இடஒதுக்கீடு ப்ராசஸ்ன்றது அப்போ ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். ஏற்கனவே அப்படித்தானங்க இருக்குது. ஏற்கனவே அப்படித்தானே இருக்குது. ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நான் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு வரேங்க சார். இப்போ இதில் சின்னம் ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பக்கம் மைக் சின்னம் உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் தமிழர் சார்பில் சீமான் அதை இது பண்ணியிருக்கிறார். பட் அந்த விஷயம் இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்ற போது 2 பேரும் சொல்ற ஒரு காமனான பாயிண்ட் ஒருவேளை பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தா எங்களுக்கு இந்த சின்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இதுல 2 கேஸ்லயுமே லீகலா அவங்க நீதிமன்றமும் போயிருக்கிறாங்க. இப்ப பிஜேபி அநியாயம் பண்ணிருச்சு வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு எந்த ரோலும் கிடையாது, அதாவது லீகலா டெக்னிக்கலா வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையம் பிஜேபி சாதமா செயல்பட்டுருச்சு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஏஜென்சி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. நீதிமன்றம் அப்ப நீங்க சொல்லுங்க, டெல்லி உயர்நீதிமன்றம் பிஜேபி சார்பா இருக்குன்னு சொல்லுங்க. அந்த குற்றச்சாட்டை வைங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல பம்பரம் சின்னம் கேட்டு போய் வழக்கு போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் பேசிட்டு நல்லா தள்ளுபடி பண்ணிருச்சு. 2 சீட்லயாவது நின்னா தாங்க கொடுக்க முடியும். விதியை காட்டுறாங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தோட விதியை எடுத்து காட்டுறாங்க. சார் ஒரு சீட்ல போட்டிட்டா நீங்க கேட்க முடியாது. 2010லயே உங்களுக்கு அங்கீகாரம் போயிருச்சு. 2006ல கடைசி அஞ்சயத்தோட உங்களுக்கு அங்கீகாரம் முடிஞ்சது. 10ஓட உங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க 14 வருஷமா அங்கீகாரம் பெறாத கட்சி தான். 14 வருஷமா. அப்ப நீங்க பம்பரம் கொடுத்தா கொடுப்போம், கொடுக்காட்டி கிடையாது. எப்படி கொடுப்போம்னா குறைஞ்சபட்சம் 2 சீட்ல 2014ல கொடுத்தாங்களேன்னு கேட்கிறாரு. 2014ல 2 சீட்டு மேல போட்டிட்டீங்க. 2016ல நீங்க போட்டி 2010 இதுலயே 19லயே பாத்தீங்கன்னா 1 உதயசூரியன்லயே 1 தனிச்சல்ல போட்டிட்டாங்க. சரிங்களா? இப்ப 2 சீட்டு மேல போட்டிட்டா கொடுக்குறோன்றாங்க. நீங்க போட்டியில நாங்க என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க? விதி ஒரு மாநிலத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் 2 சீட்லயாவது போட்டிடணும் அப்படிங்கிற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். நீங்க போட்டிடுறீங்களா? இல்ல. அப்புறம் அப்ப இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் வைக்கப்படுற மாதிரி அப்ப தனி சின்னத்துலதான் போட்டிடும் சொன்ன மதிமுகவுக்கு எதிராக இப்ப திமுக அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிங்க. பாஜக கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாம் சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. அண்ணா ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துட்டாங்களா? ஏன் கொடுக்கல? ஏன்னா ஒரு சீட் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. இப்ப விதிக்கு வாங்க, 2 சீட் இருந்தா ஓகே. திரு டிடிவி கொடுத்துட்டாங்க, 2 சீட் போட்டிடுறாரு. வாசனுக்கு கொடுத்துட்டாங்க, 3 சீட் போட்டிடுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஒரே கூட்டத்தில் இருக்கக்கூடிய திரு வாசனுக்கு கொடுத்தாச்சு, திரு டிடிவி கொடுத்தாச்சு, திரு ஓ பன்னீர்செல்வம் கொடுக்கல. அப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக பாரபட்சமா நடத்துது. அப்படி கிளப்பி விடுங்க சார். லான்னா லா எல்லாருக்கும் ஒண்ணு. திரு சீமான் அவர்கள் லேட்டா அப்ளை பண்ணாரு. நான் திரும்ப சொல்றேன், நான் பப்ளிக்கா பேசணுமே, நான் ஒருத்தன் தான் பேசியிருக்கிறேன். திரு சீமான் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி, கொடுத்திருக்கலாம், ஒன்றும் பெரிய பஞ்சாயத்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாம் தமிழருடைய பழைய சின்னமா கரும்பு விவசாய சின்னத்தை வச்சுட்டு நீங்க கர்நாடகா போட்டி கட்சி எங்க இருக்கு? அந்த கட்சியோட பேருங்க. இன்னைக்கு தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு வச்சு நம்ம பேசும்போது எத்தனை இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும்? அவங்கள அந்த கட்சி பேர் என்ன, அந்த கட்சிக்கு எத்தனை கேண்டிடேட்? அப்ப யாருக்குமே தெரியாத ஒன்னத்துக்கு போட்டு வச்சுட்டு அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படி நீங்க ரூல்ஸை கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேட்க. அப்ப அந்த ஆள்ல போட்டு நம்ம போட்டிக்கிட்டப்பா, நீ உங்க ஊர்ல போட்டிட்டு இருப்பா, நீ உங்க ஊர்ல ஜெயிச்சு 4 சீட் வாப்பா. அது 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர்.
அப்படி பெருந்தன்மை காட்டிருக்கலாம். ஆனால் அது நான் பெருந்தன்மை காட்டிருக்கலாங்கிற மெக்னானிமிட்டி பத்தி பேசுறேன். பட் ரூல் வந்து நான் எப்படி மாத்த முடியும்? கோர்ட்டுக்கு போனாரே, கோர்ட் சரி சொல்லிருச்சா? நான் தேர்தல் ஆணையம் பெருந்தன்மை காட்டலாம்னு சொன்னேன். விதியை மாத்தலாம் நான் எப்படி சொல்ல முடியும்? விதியை மாத்தலாம் நீதிமன்றம் சொல்ல முடியாது. அப்ப திரு துரை வைகோ அவர்களுக்கு கொடுக்கப்படாததும் திரு சீமானுக்கு கொடுக்கப்படாதும் விதிப்படி சட்டப்படி நடந்த விஷயம். அதே விதிப்படி திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கொடுக்கப்படல. 2 சீட்டுக்கு மேல போட்டியிடல, 1 சீட் தான் போட்டிடுறாரு. திரு வாசனுக்கு கிடைச்சிருச்சு, திரு டிடிவி கிடைச்சிருச்சு. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. நீங்க சும்மா மண்ணவாரி தூத்திட்டே இருந்துச்சுன்னா எல்லா மக்களும் கேட்டுட்டு இருப்பாங்களா? அப்ப இந்த மதிமுகவுக்கு சின்னம் அப்படின்ற அந்த விஷயத்துல அப்போ திமுக இந்த இடத்துல விளையாடி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா ஒரு தொகுதி விளையாடுறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா அவங்க திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு 1 சீட்டு, அப்ப விளையாடுறாங்களா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு 1 சீட்டு தான் முடியுங்கிற கணக்கு, அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஏற்கனவே இருந்தவங்க எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போன முறையே ஒருத்தர் உதயசூரியன் தான் போட்டிட்டார். அதே திரு கணேசமூர்த்தி அவர்கள் இதே திமுக கூட்டணியில உதயசூரியன் தான் போட்டிட்டார். அப்ப அவங்களுக்கு அதான் சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க வாங்கிக்கங்க, இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்ப இவர் சுயேட்சை சின்னத்துல போட்டு சரி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அதுல விளையாடுறதுக்கு அவங்கள மாத்தி குறைச்சு கொடுத்தாங்களா? கடந்த முறை கொடுத்த எல்லாருக்கும் கூட கொடுத்துட்டு இப்ப இவர் குறைச்சு கொடுத்தாங்கன்னு விளையாண்டாங்கன்னு சொல்லுங்க. காங்கிரஸுக்கு குறைச்சு கூட்டிட்டாங்க, விடுதலை சிறுத்தை கூட்டிட்டாங்க, 2 கம்யூனிஸ்ட் கூட்டிட்டாங்க, இவருக்கு மட்டும் 1 தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. என்ன சும்மா நம்ம கண்ண முடிட்டு சொல்லக்கூடாது திமுக விளையாடிச்சு அப்படின்னு ஆமான்னு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஓகேங்க சார். ஸோ இப்போ இதில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் பார்க்கும்போது பாமக அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதில் ஹைலைட்டடாக ஒரு விஷயம், ஏன்னா அவங்களுடைய கொள்கை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டா சாதிவாரி கணக்கெடுப்பு. ஆனால் பாஜக அதில் உடன்படாத ஒரு விஷயமாக இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை முன்வைக்கிறது, அந்த இடத்துல அது பலனளிக்குமா, அது பலிக்குமா, அதை செயல்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே பாமக மையம். சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதுன்னு பிஜேபி சொல்லல, அதனால என்ன பலன்னு கேக்குது. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லு. பீகாரோட நிலைமை தலையில மாறிடுச்சா? ஓகே. தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துரும், ரைட்டா? 100% எடுத்துரும். ஐயர் எவ்வளவு, எஸ்சி எவ்வளவு, எஸ்டி எவ்வளவு, கோனார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு எடுத்துரும், ஃபுல்லா எடுத்துரும். என்ன செய்ய போறீங்க? இடஒதுக்கீடு 100% ஆக்கிடுவீங்களா? ஆளுக்கு எவ்வளவு சொல்லிடுவீங்களா? சரி, ஆக்கிட்டோம். 15 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் மாறுது, சரிங்களா? 3% இருந்த ஒருத்தர் 4% போறாங்க, 7% இருந்த ஒருத்தர் 6% போறாங்க. என்ன செய்ய? இடஒதுக்கீடு திரும்ப மாத்தீங்களா? அப்படி கை வைக்க முடியுமா? என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடு கொடு. சரி, ஓகே. எப்படி 100% இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா? அதான் மென்ஷன் பண்றாங்க, சமூக மக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில். அதை தாங்க சொல்றேன் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரை நீங்க பாத்துறீங்க சார், ஜாதி வாரியா பிரிச்சுறீங்க, சரிங்களா? எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நான் எல்லா சமூகமும் தெரிஞ்சு வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கன்றேன். 69% இடஒதுக்கீடு இருக்குது, 10% இடபிள்யூஎஸ் வேற இருக்கு, 79 இருக்கு. மிச்சம் என்ன செய்ய போறீங்கன்ற? மிச்சம் 21 சேர்த்து 100% ஆக போறீங்களான்ற? அப்படி வாய்ப்பு இருக்கான்ற? சட்டத்தை இடம் இருக்கான்ற? அப்படி பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணிட்டேன் இல்ல சார், அதே பண்ணி சூப்பர், அப்படி பண்ணிட்டீங்க. இன்னைக்கு 3% இருக்குது, 10 வருஷம் கழிச்சு 4% மாறிச்சு, என்ன செய்வீங்க? இன்னைக்கு 2% இருக்குது, 10 வருஷம் கழிச்சு 1% மாறிச்சு, என்ன செய்வீங்க? எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாம சும்மா ஒரு ட்ரெண்டா ஒரு ஜாதியை கொண்டு வரணுங்கிறக்கா காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சு, நல்லா இருக்குதுன்னு இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பு நடத்தி என்ன செய்யறாங்க? அப்கோர்ஸ் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சி. பட் என்ன செய்ய போறீங்க பதில் சொல்லுங்க. அப்போ அவங்க சொல்ற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அந்த இடஒதுக்கீடு ப்ராசஸ்ன்றது அப்போ ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்திடுமோ? ஏற்கனவே அப்படித்தானங்க இருக்குது, இருக்குது. நீங்க ஒரு கிரீமி லேயரை கொண்டு வரீங்களா? நீங்க ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் இருக்கிறார், அவர் பெரும் கோடீஸ்வரனா இருக்கிறார், 3 தலைமுறை சொத்து கல்வியா இருக்கார், 2 IAS வந்திருக்காங்க. அவருக்கு இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. உங்க மனசாட்சி சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. தப்பு இல்ல, உன்னை யாரும் உங்களை வெட்டிட மாட்டாங்க, சும்மா சொல்லுங்க. இல்ல கரெக்ட். அதுல இப்ப அந்த ப்ராசஸ் படி அப்ப இருக்கிற சூழலை பொறுத்து அவங்களோட இதுதான் கொடுக்கறது சரிதான்றீங்களா? ஒரு 3 தலைமுறை கோடீஸ்வரர், அவர் குடும்பத்துல 2 பேர் IAS, ஆனா பட்டியல் சேர்ந்து அவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதான் உங்க நிலைப்பாடு இல்ல? அவங்களுடைய பொருளாதார நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அவங்களால அடுத்து படிச்சுக்க முடியும் அப்படின்ற போது அவங்களுக்கு கொடுக்கணும் தேவை அப்படின்றது இல்ல. இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்றேன். ஏன்னா பொருளாதார ரீதியா அவங்க பலமா இருக்கிறாங்க. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். அதுக்கு யாராவது கட்சி ஒத்துக்கிறாங்களான்னு கேளு. இவ்வளவுதான் நான் சொல்றேன். பொருளாதார ஒரு கிரீமி லேயர்னு ஒரு ஸ்கீம் உச்ச நீதிமன்றம் சொல்லு, அதுக்கு ஏத்துக்கிறாங்களான்னு கேளு. செருப்பு தைக்கிற கூடிய ஒரு தொழிலாளியும் ஒரு கோடீஸ்வரரும் பட்டியலத்தவர்கிற ஒரே காரணத்துல 2 பேரும் ஒண்ணு சொல்லுவீங்களா? நீங்க சென்னையில ஆகச்சிறந்த மண்டபத்துல ஒரு நாளைக்கு 15 லட்சம் ரூபாய் வாடகை கட்டி நீங்க திருமணம் பண்ணக்கூடிய பட்டியலத்தவர் இருக்கிறாங்க. அவரும் அதுக்கு அந்த மண்டபத்துடைய வாசல செருப்பு தைக்கிறவர் ஒண்ணா? 2 பேரும் ஒரே சமூகனால ஒண்ணும் சொல்லிடுவீங்களா? அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய சீட் இவருக்கு போயிரு இல்லையா? அப்ப நீ தான் இவ்வளவு வசதி வாய்ப்பா இருக்கேப்பா, உன்னை விட்டு கொடுப்பான்னு சொல்ல முடியலையா? யாராவது பேசுறாங்களா அதை பத்தி? அப்ப இடஒதுக்கீடே யாருக்கு சென்று சேரும் ஒரு சென்று சேராம தான் இருக்குன்ற. அதுல ஒரு ஏழைகளுக்கு கொடுங்கன்னு யாருக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? நம்ம யாருக்கா மாத்த சொல்றாங்களா?
18% பட்டியலினம், 1% பழங்குடியினம். சரிங்களா? அதுல வந்து மாத்த சொல்றாங்களா? அதுல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தானே கொடுங்கன்றாங்க. புரியுங்களா? இந்த பட்டியலத்தவர்கள் இருக்கக்கூடிய 4 சீட் எடுத்துட்டு நீங்க செட்டியார் கொடுத்துருங்க, 2% எடுத்து நீங்க வன்னியர் கொடுத்துருங்க சொன்னாங்க. அதே 18% பல பட்டியலில் இருக்கட்டும், அதே 1% பழங்குடியினர் இருக்கட்டும், அந்த சமூகத்திற்குரிய ஏழைகள் இருக்கட்டும். சொல்ல தைரியம் இருக்கா யாருக்காவது? அப்ப ஏழைகளை வஞ்சிக்கிறது யாரு? சோ இத பேசுற பாமக அதை பேசணும் அப்படின்றீங்க. எல்லாருமே, நான் பாமக இல்ல, திமுக இருந்து பாஜக இருந்து காங்கிரஸ் எல்லா கட்சியுமே பேசுறோம். ஓகே. அதே இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டடான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து விடுதலை புலிகள் தடை நீக்கம், வாக்கு இயந்திர தடை, இந்த மாதிரியான சில ஹைலைட்டடான விஷயங்கள், ஒரு ஆளுநர் பதவி நீக்கம், அதாவது சின்னம் பேஸ் பண்ணி இருக்கிற தேர்தல் முறை, ஊழல் செய்வோருக்கு தேர்தலில் தடை, மகளிருக்கு 50%, CANRC இதிலெல்லாம் திருத்தம், விடுதலை புலிகள் தடை நீக்கம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மண்ணின் மைந்தருக்கு நீதிபதி பதவி வேறு மாநிலத்தவருக்கு அதில் கிடையாது இப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய விஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழ்? எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்ச போது என்னன்னு சொல்லலாம்ல. எதுவுமே நடக்க போறது இல்லை. முதல்ல இவங்க ஆட்சிக்கு வர போறது இல்லை, இவங்களுக்கு ஒரு MP கூட கிடைக்க போறது இல்லை. இவர்கள் வந்து அப்படியே கிடைச்சிட்டாலும் இவர்கள் 39 சீட் எடுத்துட்டாங்க, புதுவையோட 40 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க சொன்ன எதையுமே டெல்லி யாரும் கேட்க போறல. 2019 திமுகவுக்கு 38 MP இருந்தாங்க. என்ன கிடைச்சு திமுக கூட்டணிக்கு? என்ன நடந்துச்சு? ஏதாவது ஒண்ணு சாதிச்சாங்கன்னு சொல்லுங்க. 2014 40க்கு 40 இருந்துச்சு. என்ன சாதிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. நீங்க சும்மா சொல்லிக்கிட வேண்டியதான். 37 சீட் இருந்துச்சு 2014 ADMK. என்ன இருந்துச்சு? இந்தியாவின் 3வது பெரிய கட்சின்னு சொன்னாங்க. என்ன சாதிச்சாங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி 40 சீட் அடிச்சிட்டாங்க நாம் தமிழர். சூப்பர். என்ன செய்ய போறீங்க? என்ன யார் உங்க பேச்ச கேட்க போறா? நடக்காது தெரியும். அப்ப நம்ம எல்லாம் எதுக்கு நம்ம பஞ்சம் வைக்கணும்? அடிச்சு நம்ம எல்லாத்தையும் நவுத்தி விட வேண்டியதான். ஓகே, நான் ஃபைனலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, உங்களுடைய பார்வையில திமுக, பாஜக, அதிமுக, இங்க 4 முனை போட்டி இப்போ நாம் தமிழர் இருக்கிறதுல இப்போதைய தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய எப்பயுமே என்னுடைய பார்வையில மாற்றம்ல திமுக கூட்டணிக்கு தான் சாதகமா இருக்குது. அதை கடுமையா சேலஞ்ச் பண்ற இடத்துல பாஜக வளர்ந்து நிற்கும். அவங்க இரட்டை இலக்கத்துல வாக்கு பெறுவாங்கன்னு சொல்லாத ஆளு கிடையாது. ஒரு 6 கருத்து கணிப்புகள் வந்து அவங்க வந்து 15ல இருந்து 22 வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லி 6 கருத்து. அவங்க லீஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறது 15 பாஜக கூட்டணிக்கு. சரிங்களா? 22 வரைக்கும் சொல்றாங்க. 6 கருத்து கணிப்புகள், 1 2 கிடையாது. வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நாங்க சாணக்கியா எல்லாருமே 15ல இருந்து 22% கொடுக்குறாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணலாம், இன்னொருத்தருக்கு உள்நோக்கம் பண்ணலாம். எப்படி 6 பேருக்கு இருக்கும்? அப்போ வந்து வலுவா சேலஞ்ச். 3% கட்சி, 5% கட்சி, 4 பூத்துல கூட ஏஜென்ட் இல்லாத கட்சி, நோட்டா கீழே போற கட்சி எல்லாம் சொல்லிக்கங்க. ரிசல்ட் பாருங்க. அவங்க பெருமளவு வந்தவங்க. இப்போ வந்து DMK மோஸ்ட் கெய்னர். அவங்களுக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து 2ஆ பிளவுபட்டு திமுக ஓட்டு படம்னு நினைச்சா எனக்கு நீங்க 3 வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக வந்து 4 ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 ஓட்டு வாங்கினா போதும். திமுக பிடிக்கலன்னு 1 ஓட்டு அதிமுகவுக்கு, திமுக பிடிக்கலன்னு 1 ஓட்டு பாஜகவுக்கு, திமுக பிடிக்கலன்னு 1 ஓட்டு நாம் தமிழருக்கு. ஆளுக்கு 1 ஓட்டு வந்துருச்சா? இப்ப திமுக 4 ஓட்டு வாங்க முடியல, திமுக 2 ஓட்டு வாங்கினா போதும். ஆச்சா? அவ்வளவுதான். அவங்க இன்னைக்கு பெரிய கூட்டணியா இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜை சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல பாஜக கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் காலத்தில் என்ன நடக்குது. பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.